ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது ரத்கலேக்கு. வாங்க பேசுறி, இந்த வியூவை கொஞ்சம் காட்டுங்க. எப்படி ஒரு அழகான வியூ. அவர் கொஞ்சம் பயப்படுறாரு முன்னுக்கு வரத்துக்கு. ஸோ தட் நானே வீடியோ எடுக்கிறேன். மார்னிங் 5 மணிக்கு ஆரவசியில் கூட இருக்கும். மார்னிங் 5 மணிக்கு குருநாயக்கல்லேருந்து வெளியாகி வந்து வார வழியெல்லாம் அதெல்லாம் நேற்று ஒருத்தர் வந்து மன்னார்லேருந்து நேற்று நைட் 9 மணிக்கு வந்தார். மற்றவர் வந்து உரப்புத்தாங்கலேருந்து 11 மணிக்கு வந்தார். மற்றது இவர் வந்து எங்கே ஒரு நாளைக்கு முன்னுக்கே வந்துட்டார். இப்படி எல்லாரும் வந்து இன்றைக்கு மார்னிங் 5 மணிக்கு குருநாயக்கல்லேருந்து வெளியாகி வந்திருக்கிறோம். வார நேரம் எல்லாம் எனக்கு ஏசி வந்தாங்க. என்னத்துக்கிடா கிட்ட உள்ள ஒரு இடத்துக்கு போகாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ வந்ததுக்கு பிறகு எனக்கு கூடாமல் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கேம்பிங் இது சைட் ஒன்று தான். இது இங்கே வந்து கேம்பிங் செட்டப் கொண்டு அடிப்போம் இன்ஷால்லா இன்னும் கொஞ்சத்தில். அதான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கேம்ப் இது அடிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு தரதுக்கு. அப்போ இந்த இடம் எங்கே இருக்கிறது சொன்னால், ரத்கேலேன்றது வந்து பதுல்ல டிஸ்ட்ரிக்டில் மடோல் சீமை என்ற ஏரியா உள்ளுக்கு தான் இந்த இந்த ரத்கேலே என்ற ஏரியா வருது. ரத்கேலே பத்தனு சொல்லி. அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் வரணும்னு சொன்னால், பதுல்லைக்கு வந்து நாங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் குருநாயக்கல்லேருந்து பஸ்ஸில் வந்தோம். கேண்டிக்கு வந்து கேண்டியிலேருந்து பதுல்லைக்கு வந்து பதுல்லையில் இருந்து 2 ஸ்கூட்டர்ஸ் எடுத்துக்கொண்டு 2 ஸ்கூட்டர்ஸில் தான் நாங்கள் வந்தோம். இன்றைக்கி ஸ்கூட்டர்ஸ் அவங்களோட பேக்கேஜும் வந்து நார்மலான பேக்கேஜ் தான். நான் அவங்களோட கண்டெக்டையும் கீழே போடுவேன். உங்களுக்கு தேவையான அவங்கள தொடர்பு கொள்ளலாம். பதுல்லையில் இருந்து லுணுகலைக்கு வாங்க. லுணுகலை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனால் திரும்பி உள்ளுக்கு வரது நான் லொக்கேஷன் நான் டெக் பண்ணும். அப்போ அதால் வர நேரம் அந்த கிட்டத்தட்ட அங்கிருந்து 17 கிலோமீட்டர் நீங்கள் இந்த மலைக்கு ஏறணும். பைக்கில் நீங்கள் வேறு வெஹிக்கல்லையும் வரலாம். அதை விட வந்து ஒரு பைக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போன முறை அதே சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. போன முறை இவர் எங்கெல்லாம் கேம்பிங் கூட்டிகிட்டு போனார். அது ஒரு 8 மணிக்கு கூட்டி போயிடுச்சு. கதை சொல்கிற அளவுக்கு எல்லாம் பெருசாக கூட்டிகிட்டு போயிட்டு விட்டு ஒரு செம்மன் பொருளுக்கு நடுவில் கேம்பிங் அடிக்கிறாங்க. அது பிச்சைக்காரங்க பிச்சைக்காரங்க ரூம் கேட்டு வந்த மாதிரி எங்களுக்கு முன்னுக்கு இதில் போட்டு தந்துட்டான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னொரு தடவை ட்ரிப் வந்தா இதுக்காக மட்டும் வரணும்னு ஒரு கேம் தான் இந்த அடிக்கிட்டு. இங்கெல்லாம் இப்போ பனியால் மூடி மறைஞ்சிட்டு வருது. இன்னும் கொஞ்சத்தில் மழை பெய்யும்ட்டாங்க. அதோட நாங்கள் வந்து வீடியோஸ் எடுத்துருக்கிறோம். ஆனால் இந்த காற்று, இந்த வைப், இதெல்லாம் வந்து நாங்கள் நினைக்கலும் என்னத்துக்கு இவ்வளோ தூரம் வரணும், இவ்வளோ தூரம் போயிட்டு என்ன கிடைக்க போகுதுன்னு சரி. ஒரு மலைக்கு ஏறுறதும் ஒரு கேம்பிங் அடிக்கிறதும் ஒரு ட்ரெக்கிங் போகிறது மிகுது. அது வந்து லைஃப்பில் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக உங்களோட பாடிக்கு ஒரு ரிலாக்ஸ்னஸ், உங்களோட பாடிக்கு தேவையான இயற்கையான காற்று, இயற்கையான இந்த இதுகள் எல்லா வைப்பும் கிடைக்கும். சேம் டைம் உங்களோட மனசுக்கு ஒரு ஆறுதல். அதே பொடியமாரோட வந்தீங்கன்னு சொன்னால் பொடியமாரோட உங்களோட பழைய கதைகள் எல்லாம் கதைக்கிற நேரம் அது ஒரு வேறு வைப். இந்த மாதிரி இடங்களுக்கு கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு என்னத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதாலும் பிரச்சனை இல்லை. சேம் டைம் ஒரு ட்ரெக்கிங் போங்க, ஒரு கேம்பிங் போங்க, ஒரு மலைக்கு ஏறுங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கட்டாயம் உங்களோட லைஃப்பில் செய்யுங்க. that will be great experience for your life and your future. இன்ஷால்லா. உமேர் ப்ரோ டான்ஸ் வந்து ஆட வாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னுக்கே நாங்கள் லூசு பெண்ணைக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் யூனிவர்சிட்டியில் பல்பு வாங்கின கதைகள் எல்லாத்தையும் கதைச்சி சிரித்து கொண்டிருந்தோம். அப்படியே பாபிக்கு ஒன்றையும் போட்டு சாப்பிட்டுட்டோம். அப்படியே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு போட்டு கொஃபியோனையும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த குளிர் காயறதுக்காக வேண்டி ஒரு நெருப்பு மூட்டி இருந்தோம். நீங்கள் நினைப்பீங்களாக்கும் எல்லாம் நாங்களே செஞ்சதுண்டு. ஒன்றும் நாங்கள் செய்யலை, எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க. ஹாய், குட் மார்னிங் காய்ஸ். ஃபைனலி சன்ரைஸும் பார்த்தாச்சு. ஹாய் காய்ஸ், கேம்பிங் சைட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதோடய வந்து இவங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்து தராங்க. இந்த ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை தராங்க. இந்த ஃபீனிக்ஸ் கேம்ப்பு இதான் என்னோட டீட்டெயில்ஸ் நான் போடுறேன் கீழே. அப்படி உள்ளுக்கு வாங்க ரிஷிபு. ஹாய். அப்படி உள்ளுக்கு வந்தீங்கன்னா இப்படி ஒரு ஹோல் செட்டப் பீக்கு அப்படி வாங்க. அதோட எங்களை ஒரு கிச்சன் டைனிங் உள்ளுக்கு வந்து ஒரு வாஷ்ரூம், இது ஒரு
ஷூ கழிட்டிக்கிறாரு. வாஷ்ரூம் நல்ல செட்டப்பில் இருக்கு, ஃபுல் க்ளீன், உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூம் வாங்க, நல்ல இதெல்லாம் கண்ணாடி எல்லாம் இருக்கு, நல்ல செட்டப்பில் இருக்கு, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஃபெமிலியாக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபெமிலியை அங்கே கூட்டிகிட்டு போக விருப்பம் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் நீங்கள் ஸ்டே பண்ண வச்சுட்டு நீங்கள் போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். பாய்ஸ் மட்டும் சேம் டைம் அவங்களை கூட்டிகிட்டு போகிறது மிஸ் இல்லை. இங்கே இன்னும் ரூம்ஸ் இருக்கு, ஃபுல் கம்ஃபர்டபுளான ரூம்ஸ். ஸோ தட் இது நாங்கள் இருந்த ரூம் ஃபுல் க்ளீன் ஆகிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். திஸ் இஸ் அவர் ரூம். கொஞ்சம் இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக பேக்கப் பண்ண போகிற வீடியோஸை அங்கே பார்க்கலாம். ஓகே பாய். சாப்பாடு தான் முக்கியம். இது வாங்க, நீங்களும் உங்களோட அனுபவத்தை சொல்லலாம். மறக்க முடியாத ஒரு பிரயாணம் தான் இது. நிறைய பிளேஸுகள்லாம் போகல, இந்த ஒரு பிளேஸுக்கு வேறு level. அவங்களுக்கு தேவையான A to Z எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் இந்த ஃபீனிக்ஸ் கேம்பரே செஞ்சு தருவாங்க. இவங்க per person 6500 சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையிலே வேர்த்தான பர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜ். ஃபைனலி நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு அங்கேருந்து வெளியாகிட்டோம்.